அருமைக்கும் பெருமைக்கும் உரிய இந்த அரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற சொல்லின் செல்வர் அவர்களே, மிகச்சீரோடும் சிறப்போடும் இந்த அரங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற திருக்குறள் பேரவை சார்ந்த அன்பர்களே, ஏராளமாக கூடியிருக்கிற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்றைக்கு தலைப்பு அரசு. ஒரு நல்ல அரசு, ஒரு நல்ல நாட்டை பற்றி பேச வேண்டும். ஒரு நாட்டை பற்றி பேசுவது என்பது அதுவும் இந்த நேரம் மிக மிக கவனமாக பேச வேண்டிய நேரம். அதுவும் ஒரு அரசு அதிகாரியாக அல்லது அரசு அலுவலர்கள் இருக்கக்கூடியவர்கள் நாட்டை பற்றி விமர்சிக்கிறதே தப்பு என்கிற இந்த சூழ்நிலையில் நாட்டை பற்றி மிக கவனமாக பேச வேண்டியிருக்கிறார். கண்ணதாசனுடைய ஒரு அற்புதமான வரி, நாடு அதை நாடு, நாடாவிட்டால் ஏது வீடு. ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப எளிமையான பாட்டு. வீட்டையும் நாட்டையும் நேசிக்கிற நாம், தமிழ்நாட்டையும் நேசித்துக் கொண்டிருக்கிற நாம் வள்ளுவனை கொஞ்சம் தேடி பார்க்கிறோம். வள்ளுவன் எழுதிய மொழி தமிழ், ஆனால் ஒரு இடத்தில் கூட தமிழ் வரவில்லை. நெல்லைக்கண்ணன் அவர்கள் அதை குறிப்பிடும் போது மிகச் சிறப்பாக சொல்லுகிறார், எழுத்தனப்படுவ அகர முதல் நகர இருவாய் என்று தொல்காப்பியத்தை அப்படியே வள்ளுவன் எடுத்துக்கொண்டான். ஆவில் தொடங்கினான், இன்றில் முடித்தான், தமிழ் முழுவதும் திருக்குறளில் நிறைந்திருக்கிறது என்றான். எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்திய நாட்டை எங்காவது ஒரு திருக்குறளில் சொல்லி இருப்பானா என்று இன்றைக்கு காலை முதல் தேடிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு அருமையான திருக்குறள் நிச்சயமாக தெரிந்தோ நம்முடைய கண்களில் தெரியாமலோ இன்றைக்கு தென்பட்டு இருக்கிறது. ஒரு நல்ல குறளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில், இரு புனலும் வாய்த்த மலையும் வரு புனலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு என்று வள்ளுவர் ஒரு குறள் எழுதியிருக்கார். இந்த குறளுக்கு பரிமேலழகருடைய உரை ஒரே ஒரு வார்த்தை, மிக கவனமான வார்த்தை, இரு புனல் என்று தொடங்குகிறார் திருவள்ளுவர். இரு புனல் என்பதற்கு பரிமேலழகர் குறிக்கிற சொல் ஒன்று கீழ்நீர், இன்னொன்று மேல் நீர் என்று சொல்கிறார். எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. கிழக்கிலும் கடல், மேற்கிலும் கடல், நிச்சயமாக இந்தியாவைத்தான் வள்ளுவன் குறிப்பிட்டிருக்கிறார். இரு புனலும் வாய்த்த மலையும் வரு புனலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு என்று சொன்னார். வள்ளுவனுக்கு கிழக்கிலும் கடல் இருப்பது தெரிந்திருக்கிறது, மேற்கிலும் கடல் இருப்பது தெரிந்திருக்கிறது, மேலே உயரத்திலே மலை இருப்பதும் தெரிந்திருக்கிறது. இவையெல்லாம் அரணாக கொண்டிருக்கிற என்னுடைய நாடுதான் இந்திய நாடுதான் சிறப்பான நாடு என்று வள்ளுவன் சொல்கிறார். இதில் இன்னொரு அழகான கருத்து இருக்கிறது. இந்த குறள் சென்னையிலே கவர்னராக இருந்த எல்லீசனுக்கு மிகவும் பிடித்த குறள். சென்னையில் பஞ்சம் நிலவுகிறது. 27 கிணறுகளை சென்னையினுடைய கலெக்டராக இருந்த எல்லீசு என்கிற ஆங்கிலேயன் தன்னுடைய பெயரை எல்லீசர் என்று மாற்றிக்கொண்டவன், திருவள்ளுவருக்காக தங்க காசுகளை கொடுத்தவன். அவன் எழுதுகிறான், அப்படியே வாசிக்கிறேன், சென்னை பட்டணத்து எல்லீசன் என்பவன் யானை, பண்டார காரியமாய் பாரம் சுமக்கையில். அரசு காரியமாக நான் பாரம் சுமந்து கொண்டிருக்கிற போது தெய்வ புலவர் திருவள்ளுவனார் திருக்குறளில் உளம் பற்றி அப்படியே இந்த குறளை எடுத்தாடுகிறார். இரு புனலும் வாய்த்த மலையும் வருபுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு என்பதற்கு ஏற்ப இந்த கிணறுகளை நான் வெட்டியிருக்கிறேன் என்று சென்னை பெரியபாளையத்தம்மனுடைய கிணற்றடியில் எழுதி வைத்த கல்வெட்டு இன்னமும் வள்ளுவன் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறார். நண்பர்களே, வள்ளுவன் எங்கெல்லாம் நுழைந்து எவருக்குள்ளாம் நுழைந்து இந்த வேலையை பார்த்திருக்கிறான் என்று நினைத்து பார்க்கிற போதுதான் அவன் காண்கிற நாடு அற்புதமான நாடு. தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்று சொன்னான். வேளாண்மைக்கு கொடுத்திருக்கிற முதலிடம் தள்ளா விளையும். தக்கார் என்பது சான்றோர்களை கொண்டிருக்கிற நாடு. தாழ்விலா செல்வர் என்பதற்கு இன்றைக்கு நீங்கள் ஏறக்குறைய பல எடுத்துக்காட்டுகளை நம்முடைய இந்திய நாட்டுக்கு வெளியில் இருக்கிற இந்திய செல்வர்களை காட்டிவிடலாம். ஆகவே தாழ்வில்லாத செல்வர்களை கொண்டிருக்கிற நாடாக ஒரு நாடு இருக்க வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார். எனக்கு மிக ஆச்சரியம் என்னவென்றால், மிக கவலை என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சி பெட்டியை தொடுகிற போதெல்லாம் அவசர செய்தி அல்லது முக்கிய செய்தி அல்லது தற்போதைய செய்தி, எப்படித்தான் தினம் ஒரு செய்தி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தியாக கிடைக்கிறது என்று தெரியவில்லை. பார்க்கிற போதெல்லாம் இன்றைக்கு இவர் இறந்தார் அல்லது இவர் கைது என்று தினம் ஒரு செய்தியை போட்டுக் கொண்டிருக்கிறார். வள்ளுவ பெருந்தகை இதற்கும் சொல்லுகிறார்,
எனக்கு அந்த தொலைக்காட்சி பெட்டியை பார்க்கிற போது, அந்த செய்தியை பார்க்கிற போது பின்னால் ஒரு ஓசை வரும். அந்த ஓசை மனதுக்குள் புகுந்து இந்த நாட்டுக்கு ஏதோ தினம் அபாயம் நடப்பது போல ஒரு எச்சரிக்கை மணியை ஒலித்துக் கொண்டே இருக்கும். உங்கள் மனதிலும் ஒலிக்கலாம். வள்ளுவன் அதற்கு ஒரு அழகாக சொல்லுகிறான், கொலை மேற்கொண்டாரின் கொடிது. கொலை செய்பவர்களை விட கொடுமையானவர்கள் அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. ஒவ்வொரு மக்களையும் அழைத்து அவர்களை கவலை செய்யப்படுகிற வேந்து வேண்டாம், நல்ல அரசு வேண்டும் என்று வள்ளுவன் எண்ணுகிறான். நல்ல அரசை நோக்கி பயணிப்போம். நன்றி, வணக்கம்.